நம சூர்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்த ராகவே கேதவே நமஹ. அந்த மனுஷன் வித்யாபியாசம் பண்ணி தன்னுடைய மஸ்திஷ்கத்தில் புத்தி பண்ணி வித்தியோடு இருந்தால்தான் அவனுடைய மனுஷத்துவம் பூர்ணமாகும். ஆமா, அதனால பிறந்த உடனே மனுஷன் ஆக மாட்டான். கல்வி கற்றாத்தான் அவன் மனுஷன் ஆவன். ஏன் தெரியுமா? அவனுடைய குணங்கள் வெளிப்படணுமான வித்தியை அவங்ககிட்ட இருக்கணும். ஆமா, பிறந்த உடனே ஒன்றும் வராது. எல்லாம் உத்தியமக்கடு கர்த்தவியாக. அந்த உத்தியமத்தினால் பெருசாகணும். அந்தரிந்திரியம் 4 இருக்கு பாரு. மனோபுத்தி சித்தாகங்காரம். அதுல இந்த புத்தி விகாசம் வேணும்னா வித்தியினால்தான் வரும். ஆமா, அடுத்தது லோகத்தை பற்றி புரிஞ்சுக்கணும், ஜனங்களை பற்றி புரிஞ்சுக்கணும், ஜீவிதத்தில் அவளுடைய சகயோகத்தில் எப்படி இருக்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்பத்தான் அவன் வாழ முடியும். பேசுறதுக்கு எப்ப தெரிஞ்சிருந்தாச்சோ தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கும் இடையூறுகளை விளக்கிறதுக்கும் அவன் தெரிஞ்சிருந்துதான் ஆகணும். அவங்கள்ட்ட மட்டும்தான் பேசுற சாமர்த்தியம் இருக்கு. அதை வச்சிருந்து எல்லாத்தையும் கற்றுக்க முடியும் அவன். அதனால வித்யாபியாசம் சின்ன வயசுலயே வேணும்னு சொன்னார். அந்த வித்தியினால என்ன பலம் நமக்கு? எல்லாரும் அப்படி ஒண்ணு கேட்கிறாள, இதனால என்ன பிரயோஜனம்? இப்படி கேட்கறதுக்கெல்லாம் முன்னாடி ஒன்னால என்ன பிரயோஜனம் இந்த லோகத்துக்குன்னு நீ சொல்ல மாட்டேங்கிறே. ஆமா, அது சொல்லண்டாமா? படிச்சவன் அத்தனை பேரும் நீ யாரு, எங்கேருந்து வந்த, எங்க போற, உன்னுடைய லட்சியம் என்ன, எதுக்காக வந்திருக்க என்கிறதெல்லாம் ஒரு தடவை அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணுமானா வித்யை வேணும். ஆமா, வித்யை இல்லைன்னா அப்படி தெரியும். ஆமா, இல்லாட்டா நீ மிருகம் ஆயிடுவே. இன்னொரு வழியில வித்ய அபியாசம் பண்ணினவனும் மிருகமாவே இருக்கான்டா. ஆமா, அவனுக்கு வித்தியினால எந்த விதமான சுவாவ மாறுபாடும் வரலை. ஆமா, அப்படின்னு நிறைய பேர் பார்க்கிறோம். அந்த வித்தியை நாம கற்றுக்கணும். அதை அவன் வரலன்னா அவனுக்கு அதனுடைய பெருமையை சொல்லி கற்றுக்கும்படியா தூண்டி விடுவான். ஆமா, அவன் வித்யை கற்றுக்கலன்னா அவனுக்கு மட்டும் கஷ்டமல்ல, அவனோட சேர்ந்திருக்கிறவனுக்கும் கஷ்டம். சந்தர்கதா தோஷகுணா பவந்தி சொல்ற ரீதியில வித்யாபியாசம் இல்லாதவனோட வித்யாபியாசம் இருக்கிறவன் அவனோட பழகவே முடியாது. ஆமா, அப்ப அவன் கஷ்டப்படுவான். அந்த அவித்யாவானுடைய சம்பர்க்கத்தினால வித்யாவான் கஷ்டப்படுவது. ரெண்டும் வித்யா தெரிஞ்சவனா இருந்தா சுலபம் ஆயிடும். பரஸ்பர சாகஜன்யம் சம்பாதிச்சிருந்து
பல காரியங்கள்ல அவன் விஜயம் கிடைக்கும். ஆமா, அப்போ வித்யை வேணும். ஆமா, அது இல்லைன்னா மனுஷன் மனுஷன் அல்ல, மிருகம். அதனால மிருகீயதை ஒரு மனுஷன்கிட்டேந்து விலகணமான வித்யா வினய சம்பந்தனா இருக்கலாம். ஆமா, அப்படி ஒண்ணு சொல்றாங்க. அதுக்கு ஒரு பெருமை அவனுக்கு சொன்னாத்தானே அவனுக்கு புரியும். எந்த பதார்த்தத்தையும் நாம சேர்த்து வச்சா அதை சம்ரட்சணம் பண்ணணும், அதை கட்டுப்போகாத பார்க்கணும், அது இருக்கிறதுக்கு இடம் வேணும், அதை சுமந்து இருந்தா பாரமா இருக்கப்படாது, எளிசா இருக்கணும். இப்படி எல்லாம் எல்லாத்துக்கும் உண்டு. அதனால எதையும் சேர்த்து வச்சா கஷ்டப்படுவோம். நிறைய சம்பாதிக்கிறாங்க, அதை காப்பாற்ற தெரியணும். நிறைய சம்பாதிச்சு ஆத்துக்கு போயிட்டு இருக்காங்க, சுமந்து போறதுக்கு தெரியணும், பாரமா இருக்கும். ஆமா, நிறைய சொத்தை சம்பாதிச்சா ராஜா சும்மா இருக்க மாட்டான், அதுக்கு வரியை கட்டி சொல்லுவேன். ஆமா, அதனால நிறைய சேர்த்து வச்சு விட்டேன்னா உனக்கு அண்ணாதன் மேல் இருந்தா எனக்கும் கூட அண்ணாதானே நீம்பார். ஆமா, அப்படி வருவேன். நீ சேர்த்த தனத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டு இருந்தா தூண்டு போயிடும், மறுபடியும் நீ சம்பாதிக்கிற. எத்தனை கஷ்டங்கள் உனக்கு இருக்கு. வித்தியை சேர்த்து வைக்கிறதுல உனக்கு கஷ்டமே இல்லை. ஆமா, ராத்திரி படுத்துருந்து தூங்குறோடு சேர்த்து வச்சா உன்னை அறியாமையே திருடன் திருடின்னு போயிடுவது. நீ என்ன செய்வே? ஆமா, அப்ப எதையும் கையில் வச்சுக்கிறதுக்கு கஷ்டப்படுறது இன்னும் இருக்கிற போது நீ கல்வி கத்துக்கிறதுன்னா அப்படி இல்லை. நச்சோரஹாஜ்யம் நிருபதேர்ணஹாஜ்யம். ஆமா, நப்ராத்ருபாஜ்யம் நஜபாரகாரி व्यये कृते वर्धतयेव नित्यं विद्याधनं सर्वधनं प्रदानं. அப்படின்னு நமக்கு ஒரு ஸ்லோகத்தை சுபாஷித ரத்ன பாண்டாகாரத்தில் சொல்லியிருக்கார். சோரஹாஜ்யம், சோரன்னா திருடன். சோரஹாஜ்யம், உன்னுடைய கல்வியை திருடன் திருடின்னு போக மாட்டான்டா. ஏன் தெரியுமோ? அவன் கண்ணுக்கே தெரியாது. உனக்கு வித்தியை இருக்கிறது திருடத்துக்கு முன்னாடி கண்ணால பார்த்துதானே திருடணும். ஆனா உன் கண்ணுக்கு அவங்கிட்ட இருக்கிற வித்தியை கண்ணுக்கு தெரியாது. ஆமா, அவனால திருட முடியாது. அப்போ திருட்டு போகிறதுக்குங்கிற சந்தர்ப்பமே இல்லாமல் வித்தியை அபியாசம் பண்ணிவிட்டா அந்த வித்தியினுடைய பெருமை நம்மள்கிட்டயே இருக்கும். நாம செத்து போறோம் அது போகும். ஆமா, நம்மள்கிட்டயே இருக்கும். சோரஹாஜ்யம், சோரம் திருடன். அடுத்தது என்ன? ராஜாவும் நீ பணம் வச்சிருந்தா அதுல ஒரு பங்கு என்ன குடும்ப வித்தியவன் அவருக்கும் தெரியாது. ஆமா, ராஜாவும் அதுல பங்கு கேட்க மாட்டான். சப்ராத்ருபாஜ்யம், அண்ணா தம்பிகள் இருக்கா, நீ நிறைய சம்பாதிச்சு விட்ட, கூட பரப்பாட்டு எனக்கு குடுன்னு பணத்தை வாங்கிட்டு போயிடுவேன், வித்தியை வாங்கிட்டு போக மாட்டான். சப்ராத்ருபாஜ்யம், சரி கோடிக்கணக்கான ஒரு பணமா இருந்தா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல போறது சுமந்துன்னு போகும், பாரமா இருக்கும். வித்தியக்கு பாரமும் இல்லை. பாரகாரி, பணம் செலவு பண்ணிட்டே இருந்தா திருந்தூடும், மறுபடியும் சம்பாதிக்கணும். இது அது இல்லை. விஜயகிருத்தே வர்ததயே நித்தியம்,
நீ செலவு பண்ண வித்யை ஏறிட்டே இருக்கும். படிச்ச வித்யை செலவு பண்ண திடமாயிட்டே போகுமே தவிர அது தேய்ஞ்சு போகாது. வர்த்தகே மனித்யம். அப்பேற்பட்ட வித்யாதனம் இருக்கு. அதுல என்னெல்லாம் தனம் நாம சொல்றோமோ அவசியமானது அது எல்லாத்தை விட பிரதானம். வித்யாதனம் சர்வதனாத்மதானம். இப்படி ஒரு ஸ்லோகத்தை ஏன் சொல்றார் தெரியுமா? இந்த வித்தியெல்லாம் கற்றுண்டு அவன் அதை மனசுல திடமா வச்சுருந்தா அந்த புத்தி இருக்க, அது வித்தியினுடைய காரணம். நல்ல விகாசத்தை அடைஞ்சு விட்டுன்னா அவனுடைய தரம் இருக்கு பாரு, அது ரொம்ப வசதியா போயிடும். பறக்கிறோடு இருக்கிற மாதிரி இருக்க மாட்டான். எல்லாராலையும் கொண்டாடும்படியா அவன் இருப்பான். அவனுக்கு எல்லா விதமான ஸ்ரேயஸும் தானா கிடைக்கும் இந்த வித்யாபியாசத்தினால. எதுக்கு இது வேண்டி இருக்குன்னா, மனுஷனுடைய குணங்கள் சில இருக்கு. மனுஷத்துவம், அந்த மனுஷனை சிருஷ்டி பண்ணுற போதும் அந்த சிருஷ்டியில பேரு மனுஷன், மனுஷா, மானவா, நராக அப்படின்னா பரியாய சப்தம் உண்டு. என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு லட்சணம் வேணும். அப்படின்னா அவனுக்கு மனுஷனை மனுஷனா மதிக்கணுமானா மனுஷனுக்கு தனி ஒரு லட்சணம் வேணும். வித்யாவான் ஏவ மனுஜா லோகே பூஜ்யதே. ஆமா, வித்யை இருந்தா தான் அந்த மனுஷன் லோகத்துல கொண்டாடப்படுறான். வித்யை இல்லைன்னா அவனுக்கு இல்லை. அந்த வித்யை கொண்டாடப்படுறதுங்கிறது மட்டுமே அது இல்லைப்பா. அவன் லட்சணமே, மனுஷ லட்சணமே வித்யதான். பிறக்கிற போது கருதலாம் அவயவங்கள்லாம் வருது, சரீரம் இந்திரியங்கள்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு தகுதியும் அவங்ககிட்ட இல்லை. வேதத்துல சொல்லுண்டா மனுஷனை சொல்றது என்ன சொல்லும் தெரியுமோ? தஸ்மா விபாதஸ்துஸ்பாதஸ்த அப்படின்னு ஆரம்பிச்சு 2 கால் பிராணி சன்னோ பவத் விபதே சதுஷ்பதே அப்படி சொல்லும். எல்லாரும் நன்னா சேமமா வாழட்டும். 2 கால் பிராணிகளும் 4 கால் பிராணிகளும் அப்படின்னு சொல்லும். 4 கால் பிராணி மிருகங்கள், 2 கால் பிராணி மனுஷன் அப்படிதான் சொல்லும். அப்ப அவனுக்கு வெறும் காது மட்டும் சொன்னா அந்த எத்தனை வரும் தெரியுமோ அந்த மனுஷனை பத்தி வேதத்துல? 4 கால் பிராணியை விட ஜாஸ்தி 2 கால் பிராணியை சொல்லும். ஆமாம், ஒரு இடத்திலேயே ஒரு பிரஷ்னம் ஆரம்பிக்கிற போதே அப்படின்னு ஆரம்பிச்சு மனுஷனை வேதமே சொல்லது. ஆமாம், அப்ப மனுஷா மானபாபத்யா மனுஜா மானபானராக சொல்றதில்ல, பரியாய சப்தம் சொல்லக்கூடிய அமரகோஷத்திலே இருக்கிற ஸ்லோகம். ஆமாம், அவன் 2 கால் பிராணின்னு வேதம் குறிப்பிடும் நம்ம. ஆமாம், பிறக்கிற போது. ஆனா அவன் லோகத்தில ஆவிர்பாவம் ஆன உடனே தனக்கு வேணும் சொல்லி இருக்கிற
100 வருஷம் ஆயுச அவன் இருக்கணும்னா துக்கம் வந்தா அதுல இருந்தும் வெளியில வரணும். சுகம் இருந்தா அதை அனுபவிக்கணும் தெரியணும். சுகதுக்கத்தை ரெண்டையும் வாங்கிட்டு காலதேர வர்த்தமானங்களை தெரிஞ்சு துக்கம் வந்தா கவலைப்படாமல் வரவழைக்கும் வேண்டியதான நடைமுறைகள் எல்லாம் அவன் வித்தியிலேருந்து கற்றுக்கொண்டு அவன் நன்னா இருக்கணும். அப்போ அவனுடைய சகலவிதமான ஆச்சரியத்தோட இருக்கக்கூடியதான வாழ்க்கைக்கு தேவையான சகல பதார்த்தத்தையும் அவன் அடையறதுக்கு அவனுக்கு வித்யை வேணும். ஆமாம், வித்யை இல்லைன்னா அவன் வாழ முடியாது. ஆமாம், அது இப்படின்னு சொல்லணும்டா, வித்யா ததாதி வினயம். வித்யை என்ன செய்யும் தெரியுமோ, அவன் நல்ல ஒரு அடக்க ஒதுக்கமா இருக்கக்கூடியதான ஒரு சுபாவத்தை சிருஷ்டிக்கும். அதை பார்த்த உடனே வினயாத்தியாதி பாத்திரதான், எந்த காரியம் செய்யறதுக்கும் அவன் தகுதி உடையவதாக. அதுக்குதான் பாத்திரதான். இந்த நம்ம பாத்திரம் அல்ல, அதுக்குள்ள தகுதி வருது. வினயாத்தியாதி பாத்திரத்வாத்தனமாப்ரோதி, நல்ல பாத்திரமாயிட்டா அவனுக்கு தனம் கிடைக்கிறதுக்கு கஷ்டமே இருக்காது. தனம் வந்தா அதுல இருந்து தர்மத்தை பண்ணணும், வேதம் சொன்ன தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும். பார்த்தா சுகம், கடைசியில எல்லா விதமான சந்தோஷத்தை அவன் அனுபவிக்கணும். இதுல இருந்து நமக்கு ஒண்ணு தெரியறத, வித்யை அவனுடைய ஜீவிதத்துல முழு சந்தோஷத்தையும் சுகத்தையும் கொடுக்கறது தெரியறத. ஆமாம், அப்ப நமக்கு அதை வேணுமே அவசியமா. அதை வேணுங்கிற போது அதை எப்படி கொண்டு வரணும்? நான் சொல்றேன், இப்போ மனுஷனுடைய லட்சணம் வித்யை. ஆமாம், அதனால்தான் நீ அந்த படிப்பு படிச்சிருக்கேன், இந்த படிப்பு படிச்சிருக்கேன், அந்த படிப்பு படிச்சிருக்கேன்னு எத்தனை படிக்கிறா குழந்தைகள். காலேஜ் படிப்பு அதோட நிற்கலை. அதே மாதிரி ரிசர்ச்சு. ஆமாம், எத்தனை தினசார படிப்பு. இன்ஜினியருங்கிறான், டாக்டருங்கிறான், வியாபாரிங்கிறான், என்னெல்லாம் இருக்கு. இத்தனை விஸ்தாரமான பఠன பாடன பத்ததியோட ஒண்ணுல நாம இந்த காலத்திலேயும் அதுக்குள்ள நுழைஞ்ச வித்தியை கற்றுக்கிறோம். ஆமா, அது ஒரு வித்யை தான், ஜீவிதத்துக்கு உபகாரமா இருக்கிற வித்யை. ஆமா, அதாவது ஜீவிதத்துக்கு உபயோகமாக வித்யை, அது நாம கற்றுக்கிட்டே ஆகும், கற்றுக்கிட்டு இருக்கோம். ஆமா, அப்பதான் நம்ம ஜீவிதம் நல்ல முறையில் இருக்கும். அந்த ஜீவிதம் கெட்டு போயிடும் அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. அந்த வித்யை இல்லைன்னா இவன் மனுஷன் இல்லை. ஆரெல்லாம் இந்த மனுஷனை ஒசத்தியா சொல்றேங்கிற வேதமே சொல்றது. ஆமா, 2 கால் 4 கால் பிராணி அன்னு சொல்லறது. மிருகங்களுக்கு 4 காலம், மனுஷனுக்கு 2 காலம். எல்லாருக்கும் தெரியும், சிருஷ்டியில் அப்படிதான் தென்படுது. இப்ப 2 கால் தான் மனுஷனுக்கு இருக்கு. அவர் வேதம் என்ன சொல்லும்? எல்லாரும் நன்னா இருக்கணும்னா லோகா சமஸ்தா சுகுணோ வந்து பொது. அதல்லாத சன்னதே திபதே சஞ்சதுஷ்பதே சம் சுகம் நித்தியம், அப்படி நித்தியமான சுகமும் அவனை அடையணும்னு வேதமே கொண்டாடுறது. அப்படி இருக்கிறவனுக்கு அந்த வித்தியை கற்றுக்கொண்டாகணும். வித்தியை கற்றுக்கொண்டா என்ன வரும்? அதனால என்ன பிரயோஜனம்? அவன் மகாத்மா வாழ்ந்து வந்தா, மகானு ஆத்மா,
அந்த ஆத்மா இருக்க அவங்க உள்ள உட்கார்ந்து இருக்க அந்த மகான் அந்த ஆத்மாவுக்கு மகத்துவம் கிடைச்சு விடும், பெருமை. ஆமா, நிறைய சொல்றோமேடா, மகாராஜ ராஜஸ்ரீங்கிறானே, மகாமகோபாத்தியாயங்கிறானே, என்னெல்லாமோ காட்டுறோமே, நம்ம நிறைய சொல்றோமே. மகாராஜ ராஜஸ்ரீ அப்படின்னு ஒரு கௌரவத்தை கொடுக்குறோமே. முதல்ல மகோபாத்தியாயம் கொடுத்துட்டு இருந்தான், இப்ப அதை மீறி மகாமகோபாத்தியாயம்ங்கிறான். இதெல்லாம் என்னது? அவங்ககிட்ட இருக்கிற கௌரவம், படிப்பினால கிடைச்ச கௌரவம் இருக்க, அதை சுட்டி காட்டுறோமே. உண்மை. அந்த வித்யை வந்திருந்தா அவனுக்கு என்ன லாபம் தெரியுமா? எப்படி மகான் ஆகறான் அப்படி வந்தமா? விபதிதேமசாபியுதே க்ஷமா சததிவப்படுதாஜுதி விக்ரமா யஜதிதாபிருஜிர்வ்யசனம் ஸ்ருதௌ பிரகிருதி சித்தமிதம் ஹி மகாத்மனாம். அந்த மகாத்மாவாக வாழ்வன் அவன் வேதம் அத்தியனம் பண்ணினான், சாஸ்திரம் அத்தியனம் பண்ணினான். அதுல ஒரு சுவாரஸ்யம் பாரு. விபதி தைரியம் அத அபியுதயே க்ஷமா சததி வாக்படுதா யுதி விக்ரமஹ யசதி சாபிருச்சி व्यसனம் ஸ்ருதௌ பிரகிருதி சித்தமிதம் ஹி மகாத்மன. அத்தியனம் பண்ணியாச்சு, வித்தியை கத்துக்கிட்டாச்சுன்னா அவனுக்கு ஒரு தகுதி வருதுதான். என்ன தகுதி வருது? ஜீவிதத்தில் என்னெல்லாமோ இடையூறு சந்திக்கிறான், அதில் இருந்தெல்லாம் விடுபட்டு வெளியில வரத்துக்கு வேண்டிய சாமர்த்தியம் எப்படி கிடைக்கும்? வித்யை இருந்தா தான் கிடைக்கும். ஆபத்துல நாமெல்லாம் படிக்காதவன்லாம் என்ன செய்வன் தெரியுமோ? ஆபத்து வந்து கொடுத்துன்னா, ஐயோ வந்து கொடுத்தே என்ன பண்ணுறது தெரியலையே, எப்படி துவண்டு போறாங்க. படிப்பு உபயோகப்படலை, அவன் படிப்பா இல்லை. அவன் இது எல்லாத்தையும் விட வேடிக்கை சொல்றேன் பாரு. அந்த ஊர்ல நீ படிச்சுட்டு வா, அங்க அந்த ஊர்ல எல்லாம் நீ இருக்கலாம், அங்க சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு நீ படிச்சு. ஐயோ அந்த ஊர்லயா, எப்படி நான் போவேன்? அந்த ஊர்ல எனக்கு யாருமே இல்லையே, நீங்கள்லாம் இங்கதானே இருக்கேன், நான் என்ன செய்வேன் அப்படின்னு இப்பவே பயப்படுற குழந்தைகளுக்கு பார்த்து. அப்ப என்னாச்சு? அங்க போனா விபத்து வருமோ அப்படின்னு நினைச்சு இப்பவே துக்கப்படுறவாள் தான் இருப்போமே. வேத அத்தியனம் பண்ணி வித்யாபியாசம் பண்ணியிருந்தா ஆபத்து வந்தா தைரியமா இருக்கணும்னு அவனுக்கு தெரியும். ஆபத்துல அதுல இருந்தும் வெளியில வரத்துக்கு உங்கள்கிட்ட இருக்கிற இது என்னது? ஆயுதம், தைரியம். தளரப்படாது. விபதி தைரியம். ஆபத்து காலம் வந்தா தைரியமா இருப்பேன். அது மட்டுமா? அபியுதயே க்ஷமா. நிறைய முன்னேறி விட்டார். எக்கச்சக்கமான பணம், காரு, வசதி, அது இது எல்லாமே வந்திருக்கு. ஒண்ணுக்கும் கவலை இல்லை. பெரிய வித்வானாக மட்டும் இல்லை, ஜனிகராகவும் இருக்கான். எல்லா லௌகிக சுகபோக வஸ்துக்களுடைய எல்லா அனுபவங்களும் அனுபவிச்சுட்டு இருக்கான். அந்த சமயத்துல அபியுதயமா இருந்தா நல்ல பொறுமை இருக்கணும், க்ஷமா. எதையுமே பொறுமையோட இருக்கணும். தூக்கி எறிஞ்சுட்டு போகக்கூடாது. நம்ம இதெல்லாம் என்ன பண்றது? அது 10,000 ரூபா, 1000 பரவாயில்ல கொடு, இல்லையா? அது இப்போ வாங்கினா 20,000 கொடு. பொறுமையே இல்லை, சண்டை போடும். ஆமா, அப்ப அபியுதயே க்ஷமா வரும். ஆமா, இவனுக்கு வித்யா அபியசிக்கிறவனுக்கு பெரும் எனக்கு கீர்த்தியில பெருமை வரும். நான் படிச்சு பெரிய மனுஷராச்சு ஆனேன்னு 4 பேர் சொல்லி என்ன எல்லாரும் கொண்டாட ஆரம்பிக்கிறதுலாம் எனக்கு பிரியம் இருக்கும். ஆமா, இல்லைன்னா அது இருக்காது. சதி வாக்படுதா யுதி விக்ரமாக. சதஸ்ல போனா
நான் பேச ஆரம்பிச்சேன்னா என்னுடைய வாக் சாமர்த்தியம் எல்லாம் உங்களை கொட்டின உடனே எனக்கு எல்லா விதமான ஸ்ரேயஸும் கிடைக்கும். யுத்தத்துக்கு போனேன்னா, மிலிட்டரியில சேர்ந்தேன்னா என்னுடைய பராக்கிரமத்தை காமிச்சு ஜெயத்தை வாங்கி கொடுக்குற சௌரியம் கிடைக்கும். கீர்த்தியில எனக்கு அபிருச்சி வந்துவிடும். அடுத்தது व्यसனம் ஸ்ருதௌ, வேதத்திலேயும் வேத கர்மாக்களையும் அதுல எனக்கு व्यसனம் பிரியம் வரும். ஆமா, இதெல்லாம் எனக்கு வேதாத்தியனம் பண்ணி வந்து விட்டேன்னா, எனக்கு வித்யை வந்து விடுச்சுன்னா இதெல்லாம் வரும். கடைசியில பிரகிருதி சித்தம் இதம் ஹி மகாத்மனா, மகாத்மாக்களுக்கு இது சுபாவ சித்தம். சுபாவத்திலே அவன் அப்படி ஆயிடுவான். நல்ல மனுஷனா இருந்து யோகக்ஷேமகரமான காரியத்தை பண்ணிட்டு சகல வசதியோடையும் அழகா இருக்க அப்படின்னு அந்த வித்தியை அபியாசம் பண்ணவனுக்கு பலமா சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னு நாம என்ன வேணும், நம்ம குழந்தைகளை எல்லாரும் வித்யாபியாசத்துக்கு அனுப்பினா உனக்கு பொறுப்பு இல்லை. வித்யாபியாசம் இல்லாத அவனும் கெடுவன், ஒன்னையும் கெடுப்பன். அப்போ ஒரு மனுஷனை நன்னாக்கிறதுக்கு எது காரணமா இருக்கு? வித்யை. அழகான வாழ்க்கையை அனுபவிச்சு ரசிச்சு துக்கம் வந்தாலும் அதை சமாளிச்சிருந்து அந்த துக்கத்திலேயும் திடசித்தமாக இருந்து சகல காரியங்களை நடைமுறைப்படுத்தி அந்த ஆயுஷ சார்த்தகமாக ஆக்கக்கூடியதான ஒரு பெருமை வித்தியினாலதான் கிடைக்கணும். அதனாலதான் பழைய காலத்துல 5 வயசானா பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுவாடா. ஆமா, 5 வயசுக்கு முன்னாடி சேர்க்கப்படாது. 5 வயசானா தான் சொன்னத்தை கேட்டு படிக்கிறதுக்குள்ள சக்தி வருது. அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் பண்ணிட்டு இருந்தா உபநேரம் ஆனவங்களை பாடசாலையில சேர்த்து இருந்தா அப்பதான் முடியும் அந்த தகுதி. அது ரெண்டும் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு என்ன செய்யறா, பள்ளிக்கூடத்துக்கு அவ ஆத்திலேயே 3 வயசுலயே 3 வயசுலயே இங்கிலீஷ்ல சொல்லி கொடுக்குறா. அது என்னையோ சொல்லி கொடுக்குறா, என்னோ பாஷைகளோ சொல்றா. அதுக்கு நடைமுறை இல்லை. நிறைய பணத்தை கொடுத்தா கார்ல பஸ்லயும் எங்கேயோ போய் படிச்சுட்டு வரான். வேதாத்தியனம் பண்ணா 60, 70, 80 வயசானவன்னா ஆன்லைன்ல சொல்லி கொடுத்துருக்கான். அவன் அதை அப்படி இப்படி அப்படின்னா சொல்லிட்டு அதை கற்றுட்டு வரான். ஒரு விளையாட்டா இருக்கு. ஆமா, நல்ல முறையில நல்ல எண்ணத்துல அவனுடைய சுபாவத்தை நல்ல சுபாவமா மாற்றத்துக்கு வேதாத்தியனத்தையும் சாஸ்திரத்தையும் பயன்படுத்திட்டு இருந்த ஒரு காலத்துல 4 வேதம் 6 சாஸ்திரம். ஆமாம், அதெல்லாம் போய் அந்த லட்சியமே இல்லாமல், ஆமாம், ஏதோ அந்த வேளையில இந்த சத்தத்தை சொன்னா போதும் அப்படின்னு அதை கொச்சப்படுத்தி அதை அவஹேளனம் பண்ணி வேதத்தை சும்மா நீ கையிலே இருக்கிறோது அந்த சத்தம் அப்படி இல்லைன்னு வாயில வந்தா போதும் அதுக்கு பெருமை உண்டு இவன் சொல்லிட்டு அவனை நல்ல மனுஷனா வார்த்தெடுக்கக்கூடியதான வேத வித்யை வயசாய் ரிட்டைர்மெண்ட் எல்லாம் ஆறதுக்கு அப்புறம் சும்மா ஒருத்தரை சொல்லி அதை ரிப்பீட் பண்ணி அப்படி உட்கார்ந்தாலே அவன்தான் பெரிய மனுஷன். அதுதான் ஏற்கனவே அத்தியனம் பண்ணுவானும் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு ஏற்கனவே அத்தியனம் பண்ணவாட கொச்சப்படுத்துற மாதிரி அவருடைய நடைமுறை வந்திருக்குன்னு நினைச்சு பாரு. நீ அந்த கலியினுடைய பெருமையை பார்த்தியோ? ஆமா இல்லையா? பாடசாலைல அத்தியனம் பண்ற குழந்தைகள் எல்லாம் அங்கங்க ஆண்கள்ல ஏதோ வரோது ஜபத்துக்கு போயும் ஹோமத்துக்கு போயும் சம்பாதிக்கிறது கற்றுருக்கான்னு இவன் நினைக்கிறாளேப்பா. எப்பேற்பட்டவன் நீ ஒன்று நினைச்சு பாரு. பாடசாலை அத்தியனம் பண்றதுக்கும் சம்ஸ்கிருதத்தை படிக்கிறதுக்கு எதுக்கு போறதுன்னா அது முடிஞ்சவொன்னு விசேஷங்கள் வரும்போது அதுக்காக
சம்பாதிக்கிற உள்ள கல்வியை கற்றுக்கிட்டு இருக்கா, அதுதான் அவனுக்கு சம்பாத்தியம்னு நம்முடைய ஊருக்காரனே அப்படி நினைக்கிறானே, அவனுக்கு கூட வேதத்தினுடைய தத்துவம் என்ன, சாஸ்திரத்தினுடைய தத்துவம் என்ன தெரியலடா. கையை நீட்டி ஓம் தத்துவம் சொன்னா நீட்டி வாழ்க்கை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு கையில் நடத்தி கொடுத்து அவனுக்கு இப்போ வைத்தியத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டான். அப்படி ஒரு வியாக்கியானம் வரோட எனக்கு பல சந்தர்ப்பத்தில் அப்படி நினைக்கிற போது எனக்கு மனசுல ரொம்ப துக்கம் வருது. அது சப்ஜெக்டே அல்ல, ஆனா அதுக்குத்தான் அது நடக்கிறதுன்னு நம்மூர்காரன் இருக்காதே பெரிய பணக்காரன் எத்தவோ அவனெல்லாம் அதுதான் என்னுடைய லட்சியம்னு நினைக்கிறோடு நம்ம பிராமணனுக்கு வேதம்னா என்னது, சாஸ்திரம்னா என்னது முன்னும் தெரியாத வெறும் பொம்மையாக்கம்னு இப்பதான் எங்களுக்கு தெரியுது. ஆமா ஆமா, வேதாத்தியனம் பண்ணிட்டு சரி வா வைதிகம் வந்துவோம், வா நாளையிலேருந்து ஜபத்துக்கு வா, நல்ல காலம் ஏதோ அத்தியனம் பண்ணா ஜபிக்கிறார், அதுக்கு அல்லடாது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியும். எனமாடு வந்தாச்சு, இல்லை படிச்சிருக்கான்னா கொஞ்சம் நிறைய படிச்சிருக்கான், அதனால அவனுக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், அவனுக்கிட்ட கேட்டுட்டு நாம செய்வோம். இப்படி வேதாத்தியனத்தையும் தர்மசாஸ்திரத்தை கற்றுக்கிறதெல்லாம் உதர பூரணத்துக்காக ஆண்கள் விஷயங்கள்ல வேதத்தையும் அதையும் சொல்லி கையை நீட்டி அவங்கிட்ட பணம் வாங்கி அவன் ஜீவன உபாயமா மாற்றத்துக்கு தான் அவன் கற்றுக்கிட்டு இருக்கான். அப்படியோடு முடிவுக்கு வந்து அதை நினைச்சுக்கிட்டே எல்லாத்தையும் சொல்ற அளவுக்கு நம்முடைய பிராமண சமூகம் ரொம்ப இடப்போடல் இருக்க. அது வந்து கரெக்டா அதனுடைய தாத்துவம் எதுக்கு படிக்கிறான்னு அவருக்கும் தெரியாது இருக்கு இன்னைக்கு பாருங்க பெரியவனும். ஆமா, அதெல்லாம் இல்லை. அந்த அத்தியனம் பண்ணி வித்தியை கற்றுங்க சகல விதமான ஸ்ரேயஸும் அவனுக்கு வர்றது மட்டும் இல்லை, யோகக்ஷேமகரமான காரியங்களிலேயும் அவன் நடந்து எல்லா விதமும் பண்ணுவான். இப்ப லோகத்தில் அப்படிதான் வழக்கண்டா. நீ என்ன செய்ய போற, நான் பாடசாலையை போ சொல்றேன், போ பரவாயில்ல, இப்போ வாத்தியார் எல்லாம் ரொம்ப குறைஞ்ச பேருக்கா. ஆமா, யாருமே இல்லை. நீ பாடசாலையை போயிட்டு படிச்சுட்டு வந்தேன்னா உனக்கு உபாத்தியாயம் கிடைக்காதா, நான் உபாத்தியாயம் சரி பண்ணி தரேன் அப்படின்னு இவன் வேற சப்போர்ட். புரியலையா? அவன் ஒரு வேலைக்காரனா மாத்தியாச்சுரா, எப்படி இருக்கு பாத்தியம். நம்ம எல்லாரையும் கௌரவிக்கிறாருன்னா எதை கௌரவிக்கிறாரு இருக்கிற வேதம் படிச்சு நீ ஏதாவது ஜெபிச்சேன்னா உனக்கு தட்சணம் கிடைக்கும். அதுக்கு தான் அந்த வித்யை அப்படிங்கிற ஒரு கொச்சையான பதில இதை சொல்லறது நிறைய காதல் கேட்கிறோம். ஆனா அப்படி இல்லையா, அதுக்கு எல்லா விதமான ஸ்ரேயஸும் வரும். சரி, நாளைக்கு மறுபடியும் பார்ப்போம்.